ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சால மீன் எப்படி பொரிக்கலான்னு பார்க்கலாம். சால மீன் சிம்பிளாக செய்கிறதுக்கு எப்படி நான் காமிக்க போகிறேன். இப்போ வாங்க நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் மார்க்கெட்லேருந்து 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். அதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு பாதி மீன் ஆக்கிறதுக்கு எடுத்து வைக்க போகிறேன். மீதி 1/2 கிலோ மீனை தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ தேவையான அளவுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். எப்போவுமே மீன் கறி சேர்க்கும் போது நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துங்க, பால் வடை கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மசாலாத்தூள் இருக்கு இல்லையா, குழம்பு மசாலாத்தூள், அதை தான் போட்டு நான் இதை பெரட்டுறேன். இன்றைக்கி இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியாக நம்ம பெரட்டிட்டோம். குழம்பு மசாலாத்தூள் பெரட்டி நீங்கள் பொரிச்சு பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இன்னொரு நாளைக்கு செய்ய மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் மசாலா போட்டு பெரட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு கூட நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பண்ணலாம். இப்போ இன்றைக்கி வந்து தால் வச்சு மீன் தான் பொரிக்க போகிறேன். மீன் பெரட்டி வச்சோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம பொரிச்சிடலாம். இது ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை மசாலாவில். இப்போ மீனை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கிட்டேன். மீனெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த எண்ணெய் கூட நீங்கள் பொரிச்ச அப்புறமா மீதி இருந்துச்சுன்னா நீங்கள் மீன் குழம்பு அந்த மாதிரி வைக்கும்போது இந்த தாளித்து இந்த எண்ணெயை ஊற்றி பாருங்கள், மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடான அப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மீன் பொரிங்க. அப்போ ஒன்று போல் உங்களுக்கு பொரிஞ்சு வந்துடும். அவ்வளோ சீக்கிரமாகவும் உங்களுக்கு ரெடியாக ரொம்ப டைம் எடுக்காது மீன் பொரிக்கிறதுக்கு. இந்த அருமையான மீன் பொரிக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.